நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா geographical concepts. Okay, right. The first one is super El Nino. So why it is in news? So global meteorological agencies என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு பவர்ஃபுல்லான எல் நினோ வந்துட்டு வரப்போகுது. ஓகே, பவர்ஃபுல் எல் நினோ கண்டிஷன் வந்துட்டு வரப்போகுது. ஓகே, 63% சான்ஸ் தட், அதாவது எல் நினோ வரப்போகுது. 63% என்ன சான்ஸ் அப்படின்னா கண்டிப்பா அது வந்துட்டு சூப்பர் எல் நினோவா மாறிடும் எப்பைக்குள்ள, விண்டருக்குள்ள அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ரைட். ஸோ இதுதான் வந்துட்டு நியூஸ். ஓகே, ஸோ NOAA அப்படிங்கிறது என்ன அப்படின்னா யூஎஸோட மெட்ரலாஜிக்கல் ஆர்கனைசேஷன். ஃபர்ஸ்ட் எல் நினோனா என்ன, எல் நினோ என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்க இல்லையா, ரைட். ஸோ இன்னும் ஜியோகிராபிக்கல் கான்செப்ட் எதுவுமே நம்ம போகல, ரைட்டா. ஸோ அதனால சிம்பிளா மட்டும் நம்ம பாத்துக்கலாம். எதுவும் இப்ப ஸ்டார்டிங்ல எல்லாமே கொஞ்சம் அப்படிதான் இருக்கும், உங்களுக்கு புரியாத மாதிரியே இருக்கும். யூ டோன்ட் மைண்ட் இட். ஓகே, ரைட். ஸோ இந்த கான்செப்ட் என்ன அப்படின்னா, சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இப்ப நம்மளுக்கு வந்துட்டு கீழே என்ன தண்ணி நம்ம பாயில் பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, அடுப்புல வந்துட்டு தண்ணியை பாயில் பண்றோம். பாயில் பண்றப்ப என்ன ஆகுது, அது ஹீட் ஆகி மேல போயிட்டு திரும்பவும் வேப்பரா மாறி நம்மளுக்கு விழுகுது. ஓகே, ரைட். ஸோ பிரிசிபிடேஷன், கண்டென்சேஷன் நடந்து நம்மளுக்கு வாட்டர் கிடைக்குது. இதே கான்செப்ட் தான் நம்மளுக்கு குளோபல் லெவல்லையும் மழை பெய்யுது. ஸோ நம்மளுக்கு அந்த நம்மளுக்கு வந்துட்டு அந்த வாட்டர் பாயில் ஆகுது இல்லையா, இப்ப நம்ம அடுப்புல வைக்கிறப்ப தண்ணி வைக்கிறோம், ரைட். ஸோ அப்ப அதுவே வந்துட்டு குளோபலா, ஓகே, வேர்ல்ட் லெவல்ல பாக்குறப்ப எது அந்த இடத்துல வந்துட்டு நம்மளுக்கு இவாபரேட் ஆகி போகுது, வாட்டர் ஓஷன்ல இருந்து, ரைட். ஸோ ஒண்ணு ஓஷன், அப்ப ஓஷன் இல்லாத இடத்துல, இங்க ஓஷன் இல்ல, ரைட்டா, ஐ மீன் பர்டிகுலர்லி இன் கோயம்புத்தூர். ஓகே, இங்க ஓஷன் இல்ல, அப்புறம் எப்படி இங்க மழை பெய்யுது? இங்க இருக்கக்கூடிய ஏர் இருக்குது இல்லையா, ஏர் பார்சல்ல இருக்கக்கூடிய வாட்டர், ஓகேங்களா, ஹியூமிடிட்டி. ஓகேங்களா, இப்ப நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய வாட்டர், இந்த இதுல ஏர்ல இருக்கக்கூடிய வாட்டர், ஓகேங்களா, இது என்ன ஆகுது, நம்மளுக்கு ஹீட் ஆகுது. ஸோ இது கண்டென்ஸ் ஆகி நம்மளுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் ரெயின்ஃபாலா வந்துட்டு வருது. ஓகே, இவாபரேஷன், கண்டென்சேஷன். ஓகே, இதுதான் பேசிக் கான்செப்ட். ஓகேங்களா, ரைட். ஸோ இப்ப நம்ம உலகத்திலேயே ரொம்ப பெரிய ஓஷன் இது பசிபிக் ஓஷன். ஓகேங்களா, ஸோ இந்த கண்டிஷன் எங்க நடக்குது அப்படின்னா பசிபிக் ஓஷன்ல நடக்குது. ஓகே, ரைட். ஸோ இந்த பசிபிக் ஓஷன் பாத்தீங்க அப்படின்னா மேப் வைஸ் பசிபிக் ஓஷன் மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பசிபிக் ஓஷனுடைய ஈஸ்ட் சைட்ல என்ன இருக்கும், கண்ட்ரிஸ், 1-2 கண்ட்ரி, கான்டினென்ட். பசிபிக் ஓஷனோட ஈஸ்ட், வெஸ்ட் அது. ஓகேங்களா, ரைட். ஸோ சவுத் அமெரிக்கா, அமெரிக்காஸ் இதெல்லாம் இந்த சைடு வந்துருது வெஸ்ட். அப்ப ஈஸ்ட் சைடு யார் இருப்பா? ஆப்பிரிக்காலாம் இல்ல, ஏசியா இருக்கும். ஓகேங்களா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், ஓகே, பிலிப்பைன்ஸ், இந்த மாதிரி ஏசியா. ஓகேங்களா, இது வந்துட்டு இருக்கும், ரைட். ஸோ அப்ப பசிபிக் ஓஷனோட ஈஸ்ட் சைட்ல யார் இருக்கா, ஏசியா இருக்காங்க. வெஸ்ட் சைட்ல யார் இருக்கா, அமெரிக்காஸ் இருக்காங்க. ஓகே, இந்த கண்டிஷன் பர்டிகுலரா நம்மளுக்கு சென்ட்ரல் அண்ட் ஈஸ்டர்ன் பசிபிக் ஓஷனை வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகேங்களா, ரைட். எக்ஸாக்டா ஹோல் பசிபிக் ஓஷன் சொல்ல மாட்டோம். அந்த சென்ட்ரல் பசிபிக் ஓஷன், ஈக்குவேட்டர் பாஸ் ஆகுது பாத்தீங்களா, அதுக்கு கொஞ்சம் கீழே அங்க மட்டும்தான் இந்த பினாமினன் வந்துட்டு நடக்கும். ஓகே, சோ இது வந்துட்டு ரொம்ப பெருசா நார்த் அமெரிக்காவெல்லாம் பாதிக்காது. ஓகேவா, இந்த பினாமினன் நடந்துச்சு அப்படின்னா மேக்சிமம் அஃபெக்ட் ஆகிறது யாரு அப்படின்னா சவுத் அமெரிக்கா, சென்ட்ரல் அமெரிக்கா, அதுக்கப்புறம் இந்தியா இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்திரேலியா அண்ட் இந்தோனேஷியா, இந்த ரீஜன்ஸ். அது கூட சேர்த்து பக்கத்துல இந்தியா இருக்கிறதுனால இந்தியாவுக்கும் கொஞ்சம் எஃபெக்ட் வந்துட்டு இருக்கும். ஓகே, ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த எல் நினோ பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் அ பார்ட் ஆஃப் அ சைக்கிள். ஓகேங்களா, என்சோ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இல்லாட்டி நோட் இட் டவுன் அஸ் சதர்ன் ஆசிலேஷன். ஓகே, சதர்ன் ஆசிலேஷன். இந்த சதர்ன் ஆசிலேஷன் அப்படின்ற சைக்கிள்ல நடக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஃபேஸுக்கு பேரு தான் எல் நினோ. ஓகேவா, அப்ப வேற ஃபேஸ் இருக்கான்னு கேட்டா இருக்கு. இன்னொரு ஃபேஸுக்கு பேரு லானினா அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதை வந்துட்டு நான் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா கிளைமேட்டாலஜி பாதியை நடத்திட்டு தான் நம்ம இதுக்குள்ள போக முடியும். ஓகேங்களா, ரைட். ஸோ இப்போதைக்கும் என்ன புரியுதுன்றத நோட் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். ஓகே, ரைட். ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய வின்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது வந்துட்டு பர்டிகுலரா ஒரு டைரக்ஷன்ல வந்துட்டு ஃப்ளோ ஆகும் ஒவ்வொரு லாட்டிடியூட்ஸ்லயுமே. ஓகே, இது எப்படி ஃப்ளோ ஆகுது, என்ன ப்ராசஸ்ன்றதெல்லாம் ஜியோகிராஃபில பாத்துருவீங்க. ஓகே, இப்போதைக்கு இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த நம்மளுக்கு ஈக்குவேட்டர் பாஸ் ஆன் ஆகிற ஏரியா இருக்கு பாத்தீங்களா, இந்த ஏரியால ரெண்டு சைட்ல இருந்து வின்ஸ் வந்து கன்வர்ஜ் ஆகுது இல்லையா, அந்த வின்ஸுக்கு பேர் என்னன்னு சொல்றோம் நம்ம, ட்ரேட் வின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அந்த காலத்துல ட்ரேடிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணதுனால இட் இஸ் டெர்ம்ட் அஸ் ட்ரேட் வின்ஸ். ஓகே, ரைட்.
ஸோ இப்ப இந்த ட்ரேட் வின்ஸ் நேச்சராகவே இது ஃப்ளோ ஆகிற டைரக்ஷன் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு? இட் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் ஈஸ்ட். ஓகேவா? ரைட். ஸோ இப்ப எப்படி இருக்கு? ஈஸ்ட் நோக்கி வந்துட்டு இது போகுது. ரெண்டு சைட்ல இருந்தும் அந்த ட்ரேட் வின்ஸ் வந்துட்டு மெர்ஜ் ஆகுறப்ப என்ன ஆகுதுன்னா இட் இஸ் புஷிங் த வாட்டர் டுவர்ட்ஸ் த ஈஸ்ட். ஓகே, இந்த இந்த இடத்துல இருக்கக்கூடிய வாட்டரை புஷ் பண்ணி இந்த டைரக்ஷனுக்கு கொண்டு போகுது. ஓகேங்களா? இது வந்துட்டு நம்மளுக்கு வேர்ல்டு மேப். இதுவே நம்ம பசிபிக் ஓஷன் பர்டிகுலரா எடுத்துக்கிட்டோம்னா இந்த சைடு என்ன இருக்கும்? பசிபிக் ஓஷன் மேப் எடுத்துக்கிட்டோம்னா இந்த சைடு என்ன கான்டினென்ட்ஸ் இருக்கும்? ஏசியா இருக்கும். ஓகேங்களா? இந்த சைடு என்ன இருக்கும்? அமெரிக்காஸ் இருக்கும். ஓகே, அப்ப என்ன அர்த்தம்? ஈஸ்ட் அதாவது ஏசியன் சைடு வந்துட்டு வாட்டர் ஜென்ரலாவே என்ன ஆகுது? புஷ் ஆகி வருது. ஓகேங்களா? இந்த வாட்டர் வந்துட்டு ஈக்குவேட்டர்ல இருக்கிறதுனால கொஞ்சம் சூடாவும் இருக்கு. ஓகேங்களா? சோ வார்ம் வாட்டர். ஓகே, அப்ப சூடான தண்ணி வந்துச்சுன்னா என்ன ஆகும்? நம்ம சொன்னோம் இல்லையா பாயில் பண்ற வாட்டர், அப்ப என்ன ஆகும்? அது இவாபரேட் ஆகும். இவாபரேட் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? மேல போயிட்டு கண்டென்சேஷன் நடக்கும். ஓகேங்களா? கண்டென்சேஷன் ஆச்சுன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? மழை கிடைக்கும். ஓகேங்களா? ரெயின்ஃபால். ரைட். சோ அப்ப வார்ம் வாட்டர் எந்த சைடு இருக்கோ அந்த சைடு நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? மழை கிடைக்கும். ரைட், அவ்வளவுதான், சிம்பிள். ரைட். சோ வார்மா எந்த சைடு இருக்கோ அந்த சைடு நம்மளுக்கு மழை கிடைக்கும். கூலரா இருக்கிற சைடுல மழை பெருசா பெய்யாது. இந்த கண்டிஷனை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். ஓகே, அப்ப இந்த சதர்ன் ஆசிலேஷன்ல நார்மலா நியூட்ரல் ஃபேஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இதுதான். இந்த சைடு ஈஸ்ட் சைடுல வார்மா இருக்கணும். ஓகே, அண்ட் வெஸ்ட் சைடுல வந்துட்டு கூலா இருக்கணும். ஓகே, அப்ப வார்மா இருக்கிறப்ப என்ன ஆகும்? இந்த சைடு கொஞ்சம் மழை பெய்யும். இதுதான் நார்மல் கண்டிஷன். ஓகேங்களா? இந்த கண்டிஷன் இது நார்மல் வச்சுப்போம். இந்த நியூட்ரல் கண்டிஷன்ல இருந்து சேஞ்சஸ் ஆச்சு அப்படின்னா ஒன் இட் கம்ஸ் எல்னினோ ஆர் இட் பிகம்ஸ் லானினா. ஓகேவா? ரைட். சோ இப்ப வந்துட்டு எல்னினோனா என்ன? ஓகே, ரைட். இல்லாட்டி இப்படி ஃபர்ஸ்ட் லானினா முடிச்சிடலாம். இப்ப இந்த கண்டிஷன் சொன்னோம் இல்லையா, இதே கண்டிஷன் இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அதாவது வார்ம் ஆகுறது இன்னும் பயங்கரமா வார்ம் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ட்ரேட் வின்ஸ் ஃப்ளோ ஆகுறது பிகம் சோ ஸ்ட்ராங். ஓகேங்களா? ரொம்ப ஜாஸ்தியா ஸ்ட்ராங்கா ஃப்ளோ ஆச்சுன்னா என்ன ஆகும்? நிறைய வார்ம் வாட்டர் வில் அக்குமுலேட் இந்த ஈஸ்டர்ன் சைட். ரைட்டா? அப்ப ஜாஸ்தியா இந்த சைடு மழை பெய்யும், ஈஸ்டர்ன் சைடு மழை பெய்யும். அதாவது தண்ணி அக்குமுலேட் ஆகுறது ஈஸ்ட். அப்ப எந்த சைடு மழை பெய்யும்? ஈஸ்ட்ல தான் மழை பெய்யும். ஓகேங்களா? ஜாஸ்தி வார்ம் வாட்டர், அப்ப ஜாஸ்தி ரெயின்ஃபால். ரைட். ஓகே, இந்த கண்டிஷனுக்கு பேர் என்னன்னு சொல்றோம்? லானினா. ஓகேங்களா? இந்தியா இப்ப எந்த சைடுல இருக்குது? பசிபிக் ஓஷனுக்கு ஈஸ்ட் சைடுல இருக்குது. கரெக்டா? இப்ப என்ன ஆகும்? இந்தியாவுக்கும் மழை பெய்யும். சோ இந்த எல்னினோ கண்டிஷன் அப்படிங்கிறது இந்தியாவையும் அஃபெக்ட் பண்ணுது. அதனாலதான் இவ்வளவு தூரம் நம்ம படிக்கிறது. ரைட்டா? ஓகே, சோ இப்ப எல்னினோ லானினா ஃபேஸ் நடந்துச்சு அப்படின்னா இந்தியா எப்படி இருக்கும்? மழை பெய்யும். ஓகேங்களா? இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். ஓகே, நியூட்ரல் ஃபேஸ்னாலும் இந்தியால மழை பெய்யும். பட் லானினா கண்டிஷன் இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா ஜாஸ்தியாவே மழை பெய்யும். ஓகே, ரைட். ரொம்ப எக்ஸசிவா மழை பெஞ்சா என்ன ஆயிரும்? சென்னையில அதிகமா மழை பெஞ்சா என்ன ஆகுது? ஃப்ளட் வருது. ஓகேங்களா? ஃப்ளட் வரும், லேண்ட்ஸ்லைட்ஸ் நடக்கும். ஸோ இட் காசஸ் சம் ப்ராப்ளம்ஸ். ரைட். ஓகே, இதுவே வந்துட்டு அதர் ஃபேஸ். ஓகேங்களா? இது லானினா ஃபேஸ். இப்ப அந்த ட்ரேட் வின்ஸ் வந்துட்டு ரொம்ப வீக்கா இருக்கு. ஓகே, அப்போ இந்த டைரக்ஷன்ல தான் ஃப்ளோ ஆகும். பட் வீக்கான ட்ரேட் வின்ஸ் அப்ப என்ன ஆகும்? வாட்டர் ஜாஸ்தி அந்த சைடு போய் அக்குமுலேட் ஆகாது. ஓகேங்களா? வாட்டர் இந்த சைடே இருந்துக்கும். ஓகே, அப்ப அந்த மாதிரி நம்மளுக்கு வெஸ்ட் சைடுல வார்ம் வாட்டர் ஸ்டோர் ஆயிடுச்சு அப்படின்னா எந்த சைடு நம்மளுக்கு மழை பெய்யும்? வெஸ்டர்ன் சைடுல மழை பெய்யும். சோ என்னென்ன கான்டினென்ட்ஸ்க்கு மழை கிடைக்கும்? அமெரிக்காஸ். ஓகேங்களா? ரைட். ஸோ நார்த் சென்ட்ரல் அண்ட் சவுத் அமெரிக்கா, எஸ்பெஷலி சென்ட்ரல் அண்ட் சவுத் அமெரிக்காவுக்கு மழை ஜாஸ்தியா கிடைக்கும். அப்ப அங்க மழை பெஞ்சாலும் என்ன கண்டிஷன்ஸ் தான்? இப்ப நம்ம சொன்ன மாதிரி ஃபிளட், லேண்ட்ஸ்லைடு இதெல்லாம் உங்கள்கிட்ட நடக்கும். ஓகேங்களா? ரைட். இப்ப எல்னினோன்றது என்ன அப்படின்னா அமெரிக்கா சைடு. ஓகேங்களா? அதாவது சவுத் அமெரிக்கா, சென்ட்ரல் அமெரிக்கா சைடு இருக்கக்கூடிய பசிபிக் ஓஷன் வந்துட்டு வார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்றோம்? எல்னினோ அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? சோ யூஸ்வலாவேவும் மொத்தத்துக்கே எல்னினோனா என்ன அப்படின்னா வார்ம் ஃபேஸ் அப்படின்னு அர்த்தம். ஆனா யாருக்கு வார்ம்? பர்டிகுலர்லி அமெரிக்காஸ்க்கு. அப்ப அந்த சைடு ஜாஸ்தியா மழை பெய்யும். பட் இந்த கண்டிஷன்ல என்ன ஆகும்னா ஓவராலாவே பசிபிக் ஓஷனுடைய டெம்பரேச்சர் வந்துட்டு வார்மா தான் இருக்கும். ஓகேங்களா? ரைட். பட் ஈஸ்ட் சைடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கூலரா இருக்கும். ஓகேங்களா? பட் மேக்சிமம் அதாவது ஒரு 60% வந்துட்டு பசிபிக் ஓஷன் வார்மரா தான் இருக்கும். ஓகேங்களா? ரைட். அப்ப ஈஸ்ட் சைடு சொல்றோம் இல்லையா? இப்ப ஈஸ்ட் சைடு மழை பெய்யல. ஓகேங்களா? எல்லா மழை எந்த சைடே பெஞ்சிருச்சு? அமெரிக்கா பக்கமே பெஞ்சிருச்சு, சவுத் அமெரிக்காலே பெஞ்சிருச்சு. அப்ப இந்த டைரக்ஷன்ல என்ன ஆகாது? ட்ரையா இருக்கும், மழை பெய்யாது. அப்ப மழை பெய்யலைன்னா என்னென்ன கண்டிஷன்ஸ் வரும்? வறட்சி ஏற்படும். ஓகே, சோ டிராப் கண்டிஷன்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு நடக்கும். ஓகேங்களா? ரைட். அப்ப நம்மளுக்கு வந்துட்டு என்ன ஃபேஸ் நடந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்தியாவுக்கு? மழை பெய்யணும். அப்ப என்ன ஃபேஸ்?
லானினா ஃபேஸ். ஓகே, அப்ப எல்னினோ வந்துச்சுன்னா நம்மளுக்கு என்னது பிரச்சனை தான். ஓகேங்களா? இது நியூட்ரல் ஃபேஸ். ஓகே, சோ இது வந்து பசிபிக் ஓஷன், இந்தோனேஷியான்னு போட்டிருக்கான், ரைட்? சோ இது இந்தோனேஷியா. இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சவுத் அமெரிக்கா, பெரு இந்த ரீஜன். ஓகேங்களா? சென்ட்ரல் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா. ஓகே, ரைட். சோ இப்ப இந்த சைடு என்ன ஆகுது? இது நார்மல் ஃபேஸ்ல என்ன ஆகும்? எந்த சைடு வார்மரா இருக்கும்? ஈஸ்ட். அந்த சைடு தான் ஈஸ்ட்னு சொல்லணும். ஓகேங்களா? ரைட். சோ ஈஸ்ட்ல வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கு? வார்மரா இருக்கு. அப்ப அதனால என்ன ஆகுது? கன்வெக்ஷன் நடந்து நம்மளுக்கு மழை பெய்யுது. ஓகே, அப்ப இந்த சைடு என்ன ஆகும் அப்படின்னா ட்ரையா இருக்கும். ஓகேங்களா? ஹை பிரஷர், லோ பிரஷர்லாம் அடுத்து பாத்துக்கலாம். ட்ரையா இருக்கும். ஓகே, சோ நம்மளுக்கு இந்த நீங்க வந்துட்டு இப்படி ஒரு லேக் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இல்ல ஏதாவது பிளேட்லயே தண்ணி ஊத்தி வைக்கிறீங்க, உப்புன்னு ஊதுறீங்க. ஊதுறப்ப என்ன ஆகும்? தண்ணி இப்படி மூவ் ஆகி போகுது. அப்ப அந்த மூவ் ஆகுறப்ப இந்த இடத்துல என்ன ஆகும்? உள்ளுக்குள்ள இருக்கிற தண்ணி வெளியில வரும். ஓகேங்களா? இப்படி இருக்கு அப்படின்னா இந்த லேயர் நீங்க மூவ் பண்றப்ப என்ன ஆகும்? கீழே இருக்கிற லேயர் வந்துட்டு மேல எக்ஸ்போஸ் ஆகுது இல்லையா? தட் ப்ராசஸ் இஸ் நோன் அஸ் அப்வெல்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ரைட். அந்த அப்வெல்லிங்ல என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு கீழே இருக்கக்கூடிய தண்ணி, நல்லா ஜில்லு தண்ணி. ஓகேங்களா? இப்ப நீங்க வந்துட்டு தண்ணி, இப்ப நீங்க ஆத்துக்குள்ள இறங்குறீங்கன்னு வச்சுக்கோ. ஓகேங்களா? நல்லா வெயில் அடிக்குது. இப்ப ஆத்துக்குள்ள இறங்குனீங்கன்னா மேல இருக்கிற லேயர் எப்படி இருக்கும்? கொஞ்சம் சூடா இருக்கும். உள்ளுக்குள்ள இருக்கிற தண்ணி ஜில்லுன்னு இருக்கும். இப்ப மேல இருக்கிற அந்த சூடான தண்ணி நீங்க ரிமூவ் பண்ணிட்டீங்க. இப்ப எப்படி இருக்கும்? ஜில்லுன்னு இருக்கும். ஜில்லுன்னு இருக்கிற வாட்டர் என்ன ஆகுது? மேல வந்துட்டு எக்ஸ்போஸ் ஆகுது. ரைட்டா? இப்போ இந்த கோல்டு வாட்டர் அன்டச்டா இருக்கு இல்லையா? அந்த கோல்டு வாட்டர்ல நியூட்ரியன்ஸ் எப்படி இருக்கும்? ஜாஸ்தியா இருக்கும். ஓகேவா? சோ அதனால அந்த அப்வெல்லிங் நடந்துச்சுன்னா நியூட்ரியன்ஸ் கிடைக்குது. நியூட்ரியன்ஸ் யாருக்கு உணவாகும்? இட் பிகம்ஸ் ஃபுட் ஃபார் ஃபிஷஸ். ஓகேங்களா? சோ அதனால ஃபிஷிங் இண்டஸ்ட்ரி அங்க நல்லா த்ரைவ் ஆகும். ஓகேவா? ரைட். அப்ப ஃபிஷிங், அப்ப இந்த ஃபிஷிங் என்ன ஆகுது? யூஸ்ஃபுல்லா இருக்கு. அப்ப சவுத் அமெரிக்காஸுக்குமே என்ன ஃபேஸ் தான் யூஸ்ஃபுல்லா இருக்கு? லானினா ஃபேஸ் தான் யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஓகேங்களா? அவங்களுக்கும் எல் நினோ நடந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஜாஸ்தியா மழை பெஞ்சிடும். ஓகே, ஒண்ணு நியூட்ரலா இருக்கணும், இல்ல லானினாவா இருக்கணும். அப்ப உலகத்துக்கே லானினா ஃபேஸ் தான் ஒண்ணு பெனிஃபிஷியலா இருக்கு, இல்லனா நியூட்ரல் ஃபேஸ் பெனிஃபிஷியலா இருக்கு. எல் நினோ நடந்துச்சுன்னா எல்லாருக்குமே பிரச்சனை தான். ரைட்? ரைட். சோ இது வந்துட்டு நம்மளுக்கு லைக் சதர்ன் ஆசிலேஷனுடைய நியூட்ரல் கண்டிஷன். ஓகேங்களா? ரைட். இது வந்துட்டு எல் நினோ ஃபேஸ். அதே இது என்ன ஆயிடுச்சு? நம்மளுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். சோ இந்த சைடு நம்மளுக்கு சவுத் அமெரிக்கா சைடு வந்துட்டு என்ன ஆகுது? அதிகமா ரெயின்ஃபால் வந்துட்டு வருது. அதே மாதிரி ஆப்போசிட் சைட்ல ட்ரையா வந்துட்டு இருக்கு. ரைட்? சர்ஃபேஸ் வாட்டர்ஸ் ஆஃப் த சென்ட்ரல் அண்ட் ஈஸ்டர்ன் டிராபிக்கல் பசிபிக் ஓஷன். அது ஏன் டிராபிக்கல் பர்டிகுலரா வந்துட்டு சொல்றோம் அப்படின்னா ஈக்குவேட்டர் போற ரீஜன் இருக்கு, அங்கதான் ஜாஸ்தியான ஹீட் இருக்கு. அதுக்கு கீழே இறங்கினீங்கன்னா டெம்பரேச்சர் வந்துட்டு டவுன் ஆக ஆரம்பிச்சு. ஓகேங்களா? ரைட். ஸோ அப்ப ஜாஸ்தியான வாட்டர் ஹீட் இருந்துச்சுன்னா தான் டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் இருக்கும் இல்லையா? சூடான தண்ணி, ஜில்லு தண்ணி அப்படின்னா அந்த டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் இருந்தா தானே. ரைட்? அதுக்காகத்தான் அது. ஓகேங்களா? ஸோ அந்த சென்ட்ரல் அண்ட் ஈஸ்டர்ன் டிராபிக்கல் பசிபிக் ஓஷன் ஓகேங்களா எப்படி இருக்கு? வார்மர் தேன் நார்மல். ஓகே, எப்ப இருக்கிற கண்டிஷனை விட வார்மரா இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்றோம்? எல் நினோ அப்படின்னு சொல்றோம். ஸோ எல் நினோ ஸ்பானிஷ் வேர்ட் மீன்ஸ் லிட்டில் பாய். ஓகேங்களா? அது ஏன் லிட்டில் பாய் அப்படின்னா கரெக்டா இந்த பேட்டர்னை வந்துட்டு எப்ப நோட் பண்றாங்க அப்படின்னா இந்த டிசம்பர் மந்த் கிட்ட வந்துட்டு நோட் பண்றாங்க. கிறிஸ்துமஸ் நெருங்குறப்பெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வார்ம் ஆகுது அப்படிங்கறத நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால கிறிஸ்துமஸ் ஒட்டின்றதுனால ஜீசஸ் கிரைஸ்ட வந்துட்டு டினோட் பண்ற விதமா லிட்டில் பாய் அப்படின்னு தெரிவிச்சிட்டாங்க. ஆப்போசிட்டா லானினா மீன்ஸ் லிட்டில் கேர்ள். ஓகேங்களா? ரைட். இப்ப பாருங்க உங்களுக்கு புரியுதான்ட்டு. ட்ரேட் வின் புஷ் வார்ம் வாட்டர் டுவர்ட்ஸ் இந்தோனேஷியா அண்ட் ஆஸ்திரேலியா. எல் நினோ கண்டிஷன். ஓகேங்களா? ரைட். சாரி, நார்மல் கண்டிஷன். இப்ப என்ன ஆகுது நம்மளுக்கு? எல் நினோல ட்ரேட் வின் வீக்கன்ஸ் ஆர் ரிவர்ஸ். அப்ப வாட்டர் வில் கெட் அக்குமுலேட்டட் இன் த அமெரிக்கா சைட். ஓகேங்களா? வெஸ்டர்ன் சைட். ரைட். ஓகே. நெக்ஸ்ட் வார்மர் தேன் நார்மல் சி டெம்பரேச்சர் இன் த பசிபிக் ஓஷன். ஸோ நார்மல் வாட்டரை விட எப்படி இருக்கு? நம்மளுக்கு வார்மரா இருக்கு. அந்த கண்டிஷனே பார்த்தாச்சு. ஸோ இதனால எஃபெக்ட்ஸ் என்ன ஆகும்? நம்மளுக்கு ரெயின்ஃபால்லையும் டெம்பரேச்சர் பேட்டர்ன்ஸுமே, குளோபல் டெம்பரேச்சர் பேட்டர்ன்ஸ் எல்லாமே ஓவராலா என்ன ஆகுது? நம்மளுக்கு சேஞ்சஸ் ஆகுது. ஓகே, ஸோ இட் அக்கர்ஸ் எவ்ரி 2 to 7 years. ஓகேங்களா? ஸோ இப்ப ஒரு 2 வருஷத்துக்கு வந்துட்டு நடக்கலாம். ஓகே, இப்ப நடந்திருக்கலாம். நடந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த பேட்டர்ன் ரிப்பீட் ஆகலாம். இல்ல ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் கூட ஒரு எல் நினோ வரலாம். இல்ல 7 இயர்ஸ்க்கு அப்புறம் கூட ஒரு எல் நினோ வரலாம். ஓகே, பட் கண்டிப்பா இந்த சைக்கிள் என்ன ஆகும்? நம்மளுக்கு மாறி மாறி நடந்துட்டே இருக்கும். ஒரு எல் நினோ வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் வருஷம் கழிச்சு ஒரு லானினா வரும். ஓகேங்களா? இன்னும் ஒரு 2-3 வருஷத்துக்கு லானினா ஃபேஸே இருக்கும். அப்புறம் திரும்ப ஒரு எல் நினோ. ஸோ இட் ஆல்வேஸ் ஹேப்பன்ஸ். ஓகே, ரைட். அப்புறம் வந்துச்சு அப்படின்னா எப்படியும் கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் கிட்டக்க வந்துட்டு நம்மளுக்கு
அது பெர்சிஸ்டா இருக்கும். ஓகே ரைட். ஸோ இது வந்துச்சுன்னா இந்தியாவுக்கு என்ன எஃபெக்ட், நம்மளுடைய மான்சூனை வந்துட்டு இது வீக் பண்ணும். ஓகே அது வரைக்கும் இப்போ போதும் எப்படின்றதெல்லாம் லேட்டர் சீன் ஜாகிரபி. ரைட். ஸோ திஸ் வில் இன்க்ரீஸ் த ரிஸ்க் ஆஃப் டிராஃப்ட் அண்ட் ஹீட் வேவ் கண்டிஷன்ஸ். ஓகே இந்த ஹீட் வேவ் அப்படிங்கிறதே தனி டாபிக். ஓகேங்களா ரைட். டிராஃப்ட் அண்ட் ஹீட் வேவ்ஸ். ஹீட் வேவ் அப்படின்னா சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு வெயில் அடிச்சா நம்மளுக்கு என்ன பண்ணணும், வேர்க்கணும். கரெக்டா? ஆனா உங்களுக்கு வேர்க்கவும் செய்யாது, ஆனா வெயிலும் இருக்கு. அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருந்தா அதுக்கு பேர் ஹீட் வேவ். ஓகே நம்ம பாடியில இருந்து ஹீட் வெளியில போச்சுன்னா நம்ம பாடி நார்மல் ஆயிரும். ஹீட்டும் உள்ளேயே இருக்குது, வெளியவும் போக மாட்டேங்கிற, பாடி டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆயிரும். ஓகேங்களா அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதை ஹீட் வேவ் அப்படின்னு சொல்லுவோம். அது இம்பார்ட்டன்டான டாபிக். சூப்பர் எல்னினோனா என்ன? இப்ப எல்னினோனா என்ன பார்த்தோம், வார்மர் ஆகிறது. ஓகே இப்ப சூப்பர் எல்னினோனா என்ன அப்படின்னா இந்த டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் சொல்றோம் இல்லையா, அதாவது நார்மலா நியூட்ரல் ஃபேஸ்னு ஒண்ணு பாக்குறோம். ஓகேங்களா சோ இந்த பீரியட்ல டெம்பரேச்சர் ஒரு டைப்பா இருக்கும். ரைட். சர்ஃபேஸ் சியோடைய சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 25 டிகிரிஸ் இருக்குதுன்னு வச்சுப்போம். ஓகேங்களா இதான் நார்மல் சி லெவலுடைய டெம்பரேச்சர் வந்துட்டு இதுதான். ஓகேங்களா இப்ப இதுல இருந்து மாறுபடுது. ஓகேங்களா அததான் என்னன்னு சொல்றோம், we are calling it as anomaly. ஓகே so anomaly means the difference. யூசுவலா இருக்கிறதுல இருந்து மாறுபட்டா that is termed as anomaly. ஓகே இந்த டேர்ம் நீங்க அடிக்கடி அடுத்து யூஸ் பண்ணுவீங்க. ரைட். ஸோ யூஸ்வலா என்ன வந்துட்டு ஒரு டெம்பரேச்சர் இருக்கோ அதுல இருந்து மாறுபடுது. ஓகேங்களா அந்த மாறுதல் என்ன லெவல்ல இருக்குன்றத பொறுத்து we are dictating the names. ஓகே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் வந்துட்டு 25 டிகிரி செல்சியஸ் வந்துட்டு இருக்கணும். ஓகேங்களா ஒரு 3-4 மாசத்துக்கு கண்டினியூஸா நோட் பண்ணிட்டே இருப்பாங்க பேட்டர்னை. பார்த்தா எல்லா மாசமுமே வந்துட்டு ஒரு 0.5 டிகிரி செல்சியஸ் இல்ல 0.6 வந்துட்டு கூடிட்டே வந்துச்சு அப்படின்னா இது வந்துட்டு வீக் எல்னினோ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அதுலயே வந்துட்டு 1 இல்ல 1.4 வரைக்கும் டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா மாடரேட் எல்னினோ. ஓகே எதுல இருந்து நார்மல் சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் என்னவோ அதுல இருந்து டெம்பரேச்சர் ரைஸ் ஆயிருக்கணும். ஓகேங்களா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 26 டிகிரி செல்சியஸ் இப்ப சிஎஸ்சி உடைய சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் இருக்கு. இப்ப இது ரெண்டையும் நீங்க மைனஸ் பண்ணீங்கன்னா எவ்வளவு கிடைக்கும் நம்மளுக்கு, 1 டிகிரி செல்சியஸ் கிடைக்குது. அப்ப இது கம்ஸ் அண்டர் விச் ஃபேஸ், மாடரேட் எல்னினோ. ரைட். அதே மாதிரி இப்ப நம்ம டிஃபரன்ஸ் வந்துட்டு பாக்குறோம் இல்லையா, இந்த டிஃபரன்ஸ்ல சப்போஸ் இஃப் இட் இஸ் எக்ஸீடிங் 2 டிகிரி செல்சியஸ் then it is termed as super El Nino. ஓகே அப்ப எல் நினோனா சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் வார்ம் ஆகிறது, அதே டெம்பரேச்சர் 2 டிகிரிக்கு மேல வார்ம் ஆயிருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் டெர்ம்ட் as சூப்பர் எல் நினோ. அவ்வளவுதான். ரைட். இந்த முக்கியமான வார்த்தை என்னது, 2 டிகிரி செல்சியஸ் ஜாஸ்தியா இருக்கிறது. ஓகே அதுவும் பாத்தீங்க அப்படின்னா பர்டிகுலரா எல்லா இடத்துலயும் மொத்த ஓஷன்லையும் போய் எல்லா இடத்தையும் நம்ம மெஷர் பண்ண முடியாது இல்லையா. ரைட். ஸோ அதனால பர்டிகுலரா ஒரு ரீஜன் ஓகேங்களா நீனோ 3.4 அப்படின்ற ஒரு ரீஜன்ல மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டெம்பரேச்சரை வந்துட்டு மெஷர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓகே ஸோ அதோடைய லாட்டிடியூட் லாங்கிடியூட் இது 5 டிகிரி நார்த் டு சவுத், அப்புறம் 170 டிகிரி வெஸ்ட் டு 120 டிகிரி வெஸ்ட். ஓகேங்களா ஸோ கிட்டத்தட்ட ஒரு சென்டர்ல வரும் வச்சுக்கோங்களேன் பசிபிக் ஓஷனுக்கு. அந்த ரீஜனுக்கு பேர் என்னன்னு சொல்றாங்க, நீனோ 3.4 ரீஜன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே ஸோ அந்த ரீஜன்ல தான் வந்துட்டு இதை மெஷர் பண்ணுவாங்க. ஓகே இப்போ அந்த ரீஜன்ல டெம்பரேச்சர் 2 டிகிரிக்கு மேல இருந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம், சூப்பர் எல்னினோ வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். ரைட். எல்னினோக்கே தாங்காது, சூப்பர் எல்னினோனா அவ்வளவுதான் எடுத்து. ஓகே அடுத்து அதே மாதிரி லானினா அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு லிட்டில் கேர்ள் அப்படின்னு அர்த்தம். ட்ரேட் வின்ஸ் வந்துட்டு இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. ஓகே அமெரிக்கா சைடு என்ன ஆகும், நம்மளுக்கு ட்ரையா இருக்கும். ஸோ அதனால அவங்களுக்கு அப்வெல்லிங் நடக்கும். நம்ம சொன்ன கோல்டு வாட்டர் வந்துட்டு மேல வர்றது. ஓகே ரைசிங் ஆஃப் கோல்டு வாட்டர், ஸோ தட் இஸ் நோன் அஸ் அப்வெல்லிங். ஓகே then eastern and like eastern side will be very cooler, drier conditions, normal to above normal. நம்மளுக்கு மான்சூன் ரைஃபால் எப்படி இருக்கும், நம்மளுக்கு நல்லாவே மழை வந்துட்டு கிடைக்கும். ஓகேங்களா ரைட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் பத்மா பராஜ். ஆக்சுவலா நான் ஈஸ்ட் வெஸ்ட் மாத்தி சொல்லிட்டு இருந்தேன். ஈஸ்ட் இந்த சைடு இருக்குது, வெஸ்ட் இந்த சைடு இருக்குது. ஓகேங்களா ரைட். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம மாத்திட்டோம். ரைட்டா. ஸோ ஈஸ்ட் இந்த சைடு, வெஸ்ட் இந்த சைடு வரும். ஓகே ஸோ அது கரெக்டா பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் பத்மா பராஜ். இல்லாட்டி ரைட் அண்ட் லெஃப்ட், தட் இஸ் ஆல்சோ நாட் ப்ராப்ளம். ஓகேங்களா ரைட். பத்மா பராஜ். ஸோ பத்மா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்ப நம்ம ஊர்ல மேஜர் பெரினியல் ரிவர் என்னன்னு சொல்லுவோம், இம்பார்ட்டன்டான ரிவர் எது, கங்கா. ரைட்டா. அதே கங்கா பங்களாதேஷ்ல ஓடுறப்ப அதோட பேர் என்ன அப்படின்னா பத்மா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா ரைட். So why it is in use? So barrage அப்படின்னா என்ன அப்படின்னா டேம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஓகே so you're constructing something in between the
ரிவர். ஓகே, அப்ஸ்ட்ரக்டிங் த ஃப்ளோ ஆஃப் த ரிவர். ஓகே, அதுக்கு நீங்க வந்துட்டு கேட் வால்ஸ் எல்லாம் வச்சு கேட் அப்பப்போ ஓபன் பண்ணி விட்டீங்க அப்படின்னாலே அதுக்கு பேர் என்னது பராஜ். அதுவே பெரிய லெவல்ல இருந்துச்சுன்னா தட் இஸ் டெர்ம்ட் அஸ் டேம். ஓகேங்களா, ரைட். ஸோ பங்களாதேஷ் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ரீசென்ட்லி சைன்ட் ஆஃப் ஃபார் அ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பத்மா பராஜ். ஓகே, அப்ப எந்த ரிவர்ல கட்டியிருக்காங்க அதை பத்மா ரிவர்ல வந்துட்டு கட்ட போறாங்க. ஓகேங்களா, ரைட். சோ இந்த ரிவர் வந்துட்டு எதுக்காக இந்த டேமை வந்துட்டு இப்போ உங்க கட்டணும் அப்படின்னா வாட்டர் ஸ்கேர்சிட்டி ப்ராப்ளம் வந்துட்டு கவுண்டர் பண்றதுக்காக கட்ட போறாங்க. ரைட், ஓகே. ஸோ ட்ரை சீசன் ஃப்ளோஸ் வந்துட்டு அதாவது ட்ரை சீசன்ல என்ன ஆகும், தண்ணியோட லெவல் வந்துட்டு கம்மியாகும். ஓகேங்களா, இப்ப நம்மளுக்கு வந்துட்டு இப்படி ரிவர் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இங்க ஆல்ரெடி ஒரு டேம் இருக்கு. ஓகே, ரைட். இந்த டேம்ல என்ன பண்ணுவாங்க, ட்ரை சீசன் வர்றப்ப தண்ணியே புடிச்சு வச்சுப்பாங்க. அப்ப யூஸ்வலா ட்ரை சீசன்லயே தண்ணி கம்மியா தான் வரும். இதுல வேற டேமை கட்டி புடிச்சு வச்சுட்டாங்க. அப்ப தண்ணி எப்படி வரும், இன்னும் கம்மியா வரும். ரைட்டா, நம்மளுக்கு காவேரி இஷ்யூஸ்ல அப்படிதானே இருக்குது. ரைட், ஸோ தண்ணி ரொம்ப கம்மியா வந்துடும். ரைட்டா, அப்ப வாட்டர் ஸ்கேர்சிட்டி ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு வருது. ஓகே, ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு பராஜுக்கு பேர் என்ன அப்படின்னா பராக்கா பராஜ். பராக்கா. பராக்கா அப்படிங்கிறது இந்தியாவில இருக்கக்கூடிய பராஜ். ஓகேங்களா, ரைட். அப்ப பங்களாதேஷ் என்ன சொல்றாங்க அப்படின்னா ரிவர் எப்படி வரும்னா நம்மளுக்கு இந்தியாவில இருந்து அடுத்து பங்களாதேஷ்குள்ள போய் வெஸ்ட் நம்மளுடைய பே ஆஃப் பெங்கால்ல போய் கலக்கும். ஓகேங்களா, ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் கங்கா எப்படி வந்துட்டு ஃப்ளோ ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அப்படி ஃப்ளோ ஆகுறப்ப இங்க இருந்து இந்த ரீஜன் வரைக்கும் எங்க இருக்கும் அப்படின்னா இந்தியால வந்துடும். ஓகேங்களா, ரைட். ஸோ இந்த ரீஜன் இருக்குது இல்லையா, போய் கடைசியா கடல்ல போய் கலக்குது. ஓகே, இந்த ரீஜன் எங்க வந்துருது, பங்களாதேஷ்குள்ள வந்துட்டு வந்து. ஓகேங்களா, இதுல இருந்து சின்ன சின்னதா வந்துட்டு ஸ்பிளிட் ஆயில போகும். இந்த சைடு ஹூக்லி அப்படின்னு ரிவர் போகும், அது வந்துட்டு கல்கட்டால வந்துட்டு லொக்கேட் ஆயிருக்கு. ஓகேங்களா, ரைட். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஸ்பிளிட் ஆயிரும் ரிவர், கொஞ்சம் கொஞ்சமா டிஸ்ட்ரிபியூட்டரிஸ் அப்படியே பிரிஞ்சு போயிடும். இல்ல காவேரி பாத்தீங்கன்னா என்னன்னு சொல்லுவோம், டெல்டா ரீஜன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ரைட். அது ஏன் டெல்டா அப்படின்னா அந்த ரிவர் என்ன ஆகுது நம்மளுக்கு அப்படியே ஸ்பிளிட் ஆகி போயிடும். ஓகேங்களா, இப்படி தண்ணியை ஊத்திட்டீங்கன்னா என்ன ஆகும், ஒரே கோணத்திலேயே போகும், போகாது, மாறி மாறி ஸ்பிளிட் ஆகி போகல. அப்படி போச்சு அப்படி அந்த ட்ரையாங்கிள் ஷேப்ல ரூட் மாதிரி போகும் இல்லையா, ரைட். அந்த மாதிரி போச்சுன்னா டெல்டா அப்படின்னு சொல்லுவோம். ரைட், இந்த இடத்துலயும் அதே மாதிரி ரிவர் என்ன ஆயிரும், பிரிய ஆரம்பிச்சிடும். ரைட், அப்படி பிரியறப்போ ஒரு செக்ஷன் இந்த சைடு வந்துடும். மேஜர் ரிவர் செக்ஷன் எந்த சைடு போயிருது, நம்மளுக்கு பங்களாதேஷ்குள்ள போயிருது, போய் கடலோட கலந்துருது. ஓகேங்களா, இப்ப நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோம், இந்த இடத்துல ஒரு பராஜ் வந்துட்டு கட்டி வச்சிருக்கோம். ரைட்டா, நம்ம பராஜுக்கு பேர் என்னது, பராக்கா பராஜ். நம்ம ஏற்கனவே டேம் கட்டி வச்சிருக்கிறதுனால இவங்களுக்கு போக வேண்டிய தண்ணி என்ன ஆயிருது, கம்மியாகுது. அதனால நாங்களும் வாட்டர் வந்துட்டு வேஸ்டா போய் கடலோட கலக்குது. ஐ மீன் இப்ப நாங்களுக்கு மழை பெய்யுதுன்னா என்ன ஆகும், வாட்டர் போய் ஈஸியா கலந்துரும். அதுவே டேம் கட்டி வச்சிருந்தா we can conserve the water. அதனால நாங்க வந்துட்டு கன்சர்வ் பண்ணி வைக்க போறோம். ட்ரை சீசன் எங்களுக்கு தண்ணி இருக்க மாட்டேங்குது அப்படின்னு பங்களாதேஷ் வந்துட்டு சொல்லிட்டு they're going to start off this construction. So this is a map. இது நியூஸ். நம்மளுக்கு எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா அந்த பராஜ் எங்க கட்டுறாங்க அப்படிங்கறது வந்துட்டு இம்பார்ட்டன்ட். ஓகே, எத்தனை வருஷம் கட்ட போறாங்க, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இம்பார்ட்டன்ட். ஸோ பத்மா ரிவரை பத்தி எல்லாமே பார்த்து வச்சுக்கணும். அது ஃப்ரீடம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டன்ட். ஸோ பராக்கா பராஜ். ஓகே, ஸோ இது கங்கா ரிவர். நம்மளுக்கு கங்கா இது வந்துட்டு இன்டர்நேஷனல் பார்டர். ஓகேங்களா, இது பார்டர் லைன். ரைட், ஸோ இப்ப என்ன ஆகுது, நம்மளுக்கு கங்கா ரிவர் வந்துட்டு ஃப்ளோ ஆகுது. ஃப்ளோ ஆகி பங்களாதேஷ்குள்ள என்டர் ஆகுறப்ப கங்காவோட பேர் என்னவா மாறிடுது, பத்மா அப்படின்னு மாறிடுது. அப்புறம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பிரம்மபுத்திரா ரிவர். ஸோ பிரம்மபுத்திரா ரிவர் வந்துட்டு இந்த நம்ம ஊர்ல ஓடுறப்ப அதுக்கு பேரு பிரம்மபுத்திரா. பங்களாதேஷ்குள்ள போறப்ப பிரம்மபுத்திரா பேர் வந்துட்டு மாறிடும். அதோட பேர் வந்துட்டு ஜமுனா. ரைட், ஜமுனா ரிவர். ஓகேங்களா, இப்ப என்ன ஆகுது, இந்த சைட்ல இருந்து வர பிரம்மபுத்திராவும் நம்ம சைட்ல இருந்து வந்த கங்காவும் ஒரு பாயிண்ட்ல என்ன பண்றாங்க, மீட் பண்ணிக்கிறாங்க, மெர்ஜ் ஆயிடும். ரெண்டு வாட்டருமே வந்துட்டு மிக்ஸ் ஆயிடும். ஓகேங்களா, ரைட். மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா அதோட பேர் என்ன ஆகுது அப்படின்னா மேக்னா. ஓகேவா, ஒரே கங்கா தான், ஒன்னு கங்கா இன்னொன்னு பிரம்மபுத்திரா, எவ்வளவு பேர் பாருங்க. ரைட், சோ கங்காவோட பேரு என்னன்னு சொல்றோம் நம்ம, பத்மா அப்படின்னு சொல்றோம். அப்புறம் பிரம்மபுத்திராவுடைய பேர் வந்துட்டு ஜமுனா அப்படின்னு சொல்றோம். பத்மாவும் ஜமுனாவும் சேர்ந்ததுக்கு அப்புறமா அதோட பேர் என்னவா மாறிடுது நம்மளுக்கு, ரைட், என்னது, மேக்னா. ஓகேங்களா, ரைட். சோ மேக்னா ரிவரா வந்துட்டு மாறிடுது. அப்ப யாரு கடைசியா போய் பே ஆஃப் பெங்கால்ல வந்துட்டு மிக்ஸ் ஆகுறா, மேக்னாவா வந்துட்டு கங்கா வந்துட்டு போய் மிக்ஸ் ஆகுது. கங்காவோட ஆரிஜினே பாத்தீங்க அப்படின்னா கங்காவா இருக்காது. ஓகேங்களா, ரைட். அலக்நந்தா பாகீரதின்னு ரெண்டு ரிவர்ஸ் இருக்கும். அந்த ரெண்டு ரிவர் ஜாயின் ஆனதுக்கு அப்புறமா தான்
அதோட பேர் வந்துட்டு கங்கா அப்படின்னு மாறும். ஓகேங்களா? ரைட். இந்த பராஜ் பத்தி பார்க்கணும் அப்படின்னா இதை வந்துட்டு காங்ஷா உபஜிலா, அதாவது இது இம்பார்ட்டன்ட் இல்ல, பட் இட் இஸ் லொகேட்டட் நியர் இந்தியா. ஓகேங்களா? நம்மளுடைய பார்டர் கிட்ட இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? சோ அதனால அது இம்பார்ட்டன்ட். சும்மா பேர் மட்டும் தான். நெக்ஸ்ட் இட் இஸ் 180 கிலோமீட்டர் டவுன் ஸ்ட்ரீம் ஆஃப் ஃபராக்கா பராஜ். நம்மளுடைய பராஜ்ல இருந்து கீழே தான் லொகேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ரைட். தென் இதோடைய லென்த் பார்த்தோம் அப்படின்னா 2.1 கிலோமீட்டர் லாங். ஓகே, ஸோ இட் கேன் சேவ் லைக் அரௌண்ட் 2900 மில்லியன் கியூபிக் மீட்டர்ஸ் ஆஃப் வாட்டர். அண்ட் டேம்ல இருந்து என்ன பண்ணுவோம், ஹைட்ரோ எலக்ட்ரிக் ஜென்ரேஷன். ஸோ அங்க இருந்து ஒரு 113 மெகாவாட் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன் வந்துட்டு பண்ணலாம். ஓகே, 7 வருஷம் வந்துட்டு கட்ட போறாங்க. ஓகே, ரைட். ஓகே, ஸோ இதோடைய பாசிட்டிவ்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு வாட்டர் ஸ்கேசிட்டி ப்ராப்ளம்ஸை வந்துட்டு அட்ரஸ் பண்றது இதெல்லாம். பட் நெகட்டிவ் சைடு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ரிவர் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ரிவர் வந்துட்டு நம்மளுக்கு ஜாஸ்தியா ஃப்ளோ ஆகக்கூடிய ஒன் ஆஃப் த ரிவர். ஓகேங்களா? அண்ட் இந்த பங்களாதேஷ் ரீஜன் பர்டிகுலரா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி லோ லையிங் ஏரியா. ஓகேங்களா? எப்படி இருக்கும்னா சும்மா அப்படி பிளைனா இருக்கும் ஏரியா முழுசா. ஓகேங்களா? மலை கிளை எதுவுமே இல்லாம அப்படியே பிளைனா இருக்கும் டெல்டா ரீஜன். ஓகேங்களா? ஸோ இந்த ரீஜன்ல என்ன ஆகும்னா நம்மளுடைய ரிவர் வருது இல்லையா, ரிவர் ஜாஸ்தியா ஃபிளட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது யூஸ்வலா ரிவரோடைய பாத்வே. ஓகேங்களா? ரைட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 கிலோமீட்டருக்கு ரிவரோடைய லென்த் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, பிரெத் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரைட். ஓகே, இது ரெகுலரா ஃப்ளோ ஆகுது. இதே ஃபிளட் வந்துருச்சு அப்ப எவ்வளவு ஃப்ளோ ஆகும், ஜாஸ்தி ஆயிருமே அந்த 1 கிலோமீட்டர்ல இருந்து. ஃபார் எக்ஸாம்பிள் அப்ப வந்துட்டு ஒரு 3 கிலோமீட்டர்ஸ்க்கு பிரெத் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ரைட். இப்ப இந்த டைம்ல ஃபிளட் போற டைம்ல ஃபுல்லா என்ன ஆகும், ரிவர் வரப்ப வெறும் தண்ணியா வரும், அது கூட என்னெல்லாம் இருக்கும், மண்ணு எல்லாத்தையும் எடுத்துட்டு வரும் இல்லையா. ஸோ தட் இஸ் நோன் அஸ் சில்ட் டெபாசிஷன். ஓகேங்களா? ரைட். அப்ப அது என்ன பண்ணும், எல்லாத்தையும் எடுத்துட்டு வரும். திரும்பவும் என்ன ஆகும், சீசன் முடியறப்ப அகைன் இட் வில் கெட் ரெடியூஸ்டு டு 1 கிலோமீட்டர். அப்ப அந்த ரிமைனிங் 1 கிலோமீட்டர் இருக்கு இல்லையா, அது ஃபுல்லா என்னதான் இருக்கும், சில்ட் மட்டும் தான் இருக்கும். ரைட்டா? ஓகே. இப்ப இது என்ன ஆகும், நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம்னா இப்ப நீங்க வந்துட்டு அந்த இடத்துல பூரா லைக் அக்ரிகல்ச்சர் பண்றீங்கன்னு வச்சுப்போம். திடீர்னு இப்ப ஃபிளட் வர்றப்ப என்ன ஆயிரும், சில்ட் டெபாசிஷன் வந்துட்டு ஜாஸ்தியாக இருக்கும். ப்ராப்பரா உங்களால அந்த இடத்துல வீடு கட்ட முடியாது, குடியிருக்க முடியாது. ரைட். ஸோ இந்த இஷ்யூஸ் இருக்கிறதுனால நீங்க வந்துட்டு பராஜ் கட்டினீங்க அப்படின்னா அது வந்துட்டு இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி படுத்தி விடும் அப்படின்றத சொல்றாங்க. ஓகேங்களா? ரைட். அதாவது நம்மளுக்கு இல்ல, பங்களாதேஷ் தான் இது இஷ்யூ. ஓகேங்களா? ரைட். பட் யூ கெட் டு நோ, அதாவது இந்த மாதிரியான நம்ம வந்துட்டு டேம்ஸ் கட்டி திடீர்னு நிறைய, இப்ப அது எதுக்கு அப்படின்னா மழை பெய்யறப்ப என்ன பண்ணிடுவாங்க, ஜாஸ்தியா இருக்குன்னு டக்குன்னு திறந்து விட்டுருவாங்க. கரெக்டா? சோ இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்துட்டு வரும். சீக்கிரமா என்ன ஆகும், அந்த ஏரியா வந்துட்டு அஃபெக்ட் ஆகும். வாட்டர் என்ன ஆகும் நம்மளுக்கு, இப்படி குழியா போகுது அப்படின்னா பிரச்சனை இல்லை, ஸ்லைடிங்கா இருக்கு, ஸ்லோப்பிங்கா இருக்கு அப்படின்னா. பிளாட் லேண்டா இருந்தா என்ன ஆகும், வாட்டர் வில் கெட் ஸ்ப்ரெட் எவ்ரிவேர். ரைட்டா? அப்ப ஈஸியா ஊருக்குள்ள பூரா என்ன ஆகும், ஃபிளட் ஈஸியா வந்து. ரைட்டா? அதனால சொல்றாங்க. சோ ஃபிளட் வரதுக்கான சான்சஸ் வந்துட்டு ஜாஸ்தியா இருக்கு. பிகாஸ் இட் இஸ் அ லோ லையிங் டெல்டாயிக் பிளேன். ஓகே, இது பங்களாதேஷ்க்கு இஷ்யூவா இல்லையான்றது மேட்டர் கிடையாது. பட் இந்த மாதிரி நம்ம கட்டணும் அப்படின்னா லோ லையிங் டெல்டா ரீஜனுக்கு முன்னாடி நம்ம ஒரு பராஜ் கட்டி வச்சோம்னா இந்த இஷ்யூஸ் இருக்குன்றது நம்மளுக்கு தெரியும். ஓகே, ஸோ இந்தியாவோட பெர்ஸ்பெக்டிவ்ல என்ன எஃபெக்ட்ங்கிறத நம்ம படிச்சு வச்சுக்கணும். ரைட். ஓகே, ஸோ வல்னரபிள் டு ஃபிளட்டிங் அண்ட் சீ லெவல் ரைஸ். ஓகே, தண்ணி ஜாஸ்தியா விழுகுது. ஓகே, அண்ட் அது மட்டும் கிடையாது, டேம் நம்ம கட்டி வச்சிட்டோம், கொஞ்சம் கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்க, திடீர்னு சீ லெவல் ரைஸ் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், டேம் வந்துட்டு அப்செக்ட் ஆகிறதுக்கான டெஸ்ட்ராய் ஆகிறதுக்கான சான்சஸுமே ஜாஸ்தி இருக்கு. ஸோ ரொம்ப கீழே வந்துட்டு கட்டக்கூடாது எப்பயுமே. ரைட். ஓகே. தென் இட் ப்ரொமோட்ஸ் ஹெவி சில்ட் டெபாசிஷன். அதையும் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா. சில்ட் டெபாசிஷன் ஒரு சைடு இருந்தாலும் நம்மளுக்கு அதுல பிளஸும் இருக்கு மைனஸும் இருக்கும். அந்த சில்ட் டெபாசிஷன்ல வந்துட்டு மைன்யூட்டா வந்துட்டு சாயில் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். ஸோ அதனால நம்ம வந்துட்டு அக்ரிகல்ச்சரும் பண்ணலாம். பட் அட் த சேம் டைம் அது ஜாஸ்தியா இருந்தாலும் நம்மளால என்ன பண்ண முடியாது, வாட்டர் பெனிட்ரேஷன் ஜாஸ்தியா இருக்கும். ஓகே, அதனால அக்ரிகல்ச்சர் பண்ண முடியாமையும் போகும். ரெண்டுமே இருக்கு கண்டிஷன். ஓகே. ஸோ கங்கா ஸ்டார்ட் வித் அழகுநத்தா அண்ட் பாகிரதி. ஓகே, ஸோ அதுவே ஒரு பெருசு பிரயாக்ஸ்ன்னு சொல்லிட்டுனா படிப்போம். பட் இப்போதைக்கு இது ஞாபகம் வச்சுக்கோங்க, அழகுநத்தா அண்ட் பாகிரதி. ஓகே, அது ரெண்டு சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் இட் இஸ் டெர்ம்ட் அஸ் கங்கா. பங்களாதேஷ்குள்ள என்டர் ஆனதுக்கு அப்புறமா இதை வந்துட்டு நோட் பண்ணிக்கணும், சிப்கஞ்ச் அப்படிங்கிற இடத்துக்கு அப்புறமா அதோட பேர் என்னவா மாறிடுது, பத்மா அப்படின்னு மாறிடுது. ஓகே, அதே மாதிரி பத்மா ஜமுனாவை ஜாயின் பண்ணக்கூடிய இடத்துக்கு பேர் என்னது, கோவாலுண்டோ அப்படின்னு சொல்றோம். ரைட். These places are located where? Bangladesh.
நெக்ஸ்ட் வந்துட்டு காஷ்மீரி சாஃப்ரான். காஷ்மீரி சாஃப்ரான். ஸோ ஏன் வந்துட்டு நம்மளுக்கு டாபிக்ல வந்து ஒயிட் இஸ் நியூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பிரீமியம் காஷ்மீரி சாஃப்ரானுக்கு டிமாண்ட் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு டியூ டு வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ். ஸோ ப்ராப்பரா வந்துட்டு சப்ளை போய் சேரலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ தட் இஸ் த இஷ்யூ. ஸோ சப்ளை செயின் இஷ்யூ. அதனால டிமாண்ட் வந்துட்டு என்ன ஆகுது, நம்மளுக்கு இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு இந்த சாஃப்ரானுக்கு. அப்ப நம்மளுக்கு என்ன படிக்கணும்னா சாஃப்ரானை பத்தி நம்ம படிச்சு வச்சுக்கணும். ரைட்? ஓகே. ஸோ இந்த காஷ்மீரி சாஃப்ரான் என்னன்னு சொல்றோம், நம்ம ரெட் கோல்டு அப்படின்னு சொல்றோம். பிகாஸ் இட் இஸ் எக்ஸ்பென்சிவ். ரைட்டா? ஸோ சாஃப்ரான்ன்றது ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கிறதுனால அதை நம்ம ரெட் கோல்டு அப்படின்னு சொல்றோம். ஸோ இது ஆக்சுவலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, க்ராக்கஸ் சட்டைவஸ் அப்படிங்கிற பிளான்ட். ஓகேங்களா? அந்த பிளான்ட்ல இருக்கக்கூடிய சிக்மா இருக்கு பாத்தீங்களா, அதுதான் சாஃப்ரான். ஓகே, செடியோ ஃபிளாரோ கிடையாது. அதுல இருக்கக்கூடிய வெறும் சிக்மா மட்டும்தான் என்னன்னு சொல்றோம் நம்ம, அததான் என்னது சாஃப்ரான் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இட் இஸ் a எக்ஸ்பென்சிவ் ஸ்பைஸ். ரைட்? ஸ்பைசஸ் தான் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இது எங்க வந்துட்டு இந்தியால எங்க ப்ரொடியூஸ் பண்றோம், நம்ம காஷ்மீர்ல வந்துட்டு நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம். இது கூட நாளைக்கு பாத்துக்கலாம், ஏன்னா அதுல அந்த கரையவாசலாம் எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஓகேங்களா? ரைட்? இது குவிக்கா இதை மட்டும் பார்த்தலாம். ஸோ எக்ஸசைஸ் பிட்ச் பிளாக். ஸோ அது என்ன அப்படின்னா, இந்த ஏர்ஃபோர்ஸ், நேவி இவங்க எல்லாம் வந்துட்டு வேற வேற கண்ட்ரீஸோட சேர்ந்து கோஆபரேட் பண்ணி கோஆர்டினேட் பண்ணி தே வில் கண்டக்ட் சம் ட்ரில்ஸ். ஓகேங்களா? ரைட்? ஸோ அந்த மாதிரி வேற எந்த கண்ட்ரீஸ் கூடயாவது நம்ம இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணோம் அப்படின்னா அது என்னன்றதை கண்டிப்பா பார்த்து வச்சுக்கணும். ஓகேங்களா? எக்ஸசைஸ் நேம் என்ன, ஓகே, எந்த கண்ட்ரி வந்துட்டு எந்த கண்ட்ரி கூட பண்றோம், தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, இது வந்து அந்த எந்த ஃபோர்ஸ், ஓகேங்களா, ஏர் ஃபோர்ஸா நேவியா அதையும் பார்த்து வச்சுக்கணும். ஓகே, ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் ஏர் ஃபோர்ஸ் வந்துட்டு தேர் அபவுட் டு பார்ட்டிசிபேட். ஓகே, ஸோ ஜூலை டு ஆகஸ்ட்ல வந்துட்டு அவங்க பண்ண போறாங்க. ரைட்? ஓகே, இந்தியா எக்ஸசைஸ் பிட்ச் பிளாக். அதே பிட்ச் பிளாக் அப்படின்னா நைட் டைம்ல வந்துட்டு ட்ரில்ஸ் பண்றது. ஓகே, அண்ட் அன்பாப்புலேட்டட் ஏரியால வந்துட்டு பண்றது. ஓகேங்களா? அதாவது நைட்ல பண்றதுனால அதுக்கு என்ன சொல்றாங்க, பிட்ச் பிளாக் அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. ரைட்? ஓகே, ஸோ இட்ஸ் அ biennial multinational air combat exercise. So biennial in the sense 2 years once it will happen. ஓகேங்களா? 2 வருஷத்துக்கு ஒருக்கா வந்துட்டு நடக்கும். அதுவும் இம்பார்ட்டன்ட், அதை நோட் பண்ணிக்கிறணும். தென் மல்டிநேஷனல் ஏர் காம்பேட் இந்த சென்ஸ் நிறைய நேஷன்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இந்தியா மட்டும் கிடையாது, பல நேஷன்ஸ் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்திரேலியா, கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, மலேசியா, சிங்கப்பூர் இந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஓகே, ஸோ எந்த கண்ட்ரிஸ் எவ்வளவு கண்ட்ரிஸ் பார்ட்டிசிபேட் பண்றது இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இதுவே இந்தியா சிங்கப்பூர் மட்டும், இந்தியா ஸ்ரீலங்கா மட்டும் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இன்னும் இம்பார்ட்டன்டா பார்த்து வச்சுக்கணும். ஓகே, ரைட். யாரு ஹோஸ்ட் பண்றாங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவுடைய ஏர்போர்ட்ஸ் வந்துட்டு ஹோஸ்ட் பண்றாங்க. ஓகே, இப்ப எங்க நடக்க போகுதுன்னா ஆஸ்திரேலியால நடக்க போகுது. ரைட். தென் இதுல வந்துட்டு என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபோக்கஸ் மேஜரா எதுல அப்படின்னா அதிகமான ஃபோர்ஸை நம்ம வந்துட்டு எம்ப்ளாய் பண்றோம். ஓகேங்களா? ட்ரில்ஸ் வந்துட்டு நிறைய பேரை வந்துட்டு காம்ப்ளெக்ஸா எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு அனுப்பிச்சோம் அப்படின்னா எப்படி வந்துட்டு காம்பேட்டை வந்துட்டு நம்ம மெயின்டைன் பண்றது அப்படின்னு பாக்குறது. ஓகே, தென் ஜாயிண்ட் ஆபரேஷன்ஸ். ஓகே, அவங்க கூட சேர்ந்து பண்றது. தென் ஏரியல் காம்பேட், மேலேயே வந்துட்டு ஃபைட் பண்றது, டாக் ஃபைட்ஸ் இந்த மாதிரிலாம் மேல அதாவது ஃப்ளை பண்ணிட்டே பண்றது. இந்த மாதிரியான எல்லா ட்ரில்ஸுமே வந்துட்டு இதுல பண்ணுவாங்க. ரைட்? இவ்வளவுதான். அப்ப என்னென்ன பார்த்திருக்கோம், எக்ஸசைஸ் பிட்ச் பிளாக் எங்க நடக்குது, ஆஸ்திரேலியா. ஹோஸ்ட் கண்ட்ரி யாரு, ஆஸ்திரேலியா. ஓகே, ரைட். எத்தனை வருஷத்துக்கு ஒருக்கா நடக்கும், 2 years once வந்துட்டு இட் வில் ஹேப்பன். அதுக்கப்புறமா பத்மா ரிவர் எங்க இருக்கு, பங்களாதேஷ்ல இருக்கு. ஸோ பத்மா ரிவர் வந்துட்டு லைக் பே ஆஃப் பெங்கால போய் ஜாயின் பண்றப்ப அதோட பேர் என்னது, மேக்னா. ரைட்? ஓகே, ஸோ எல் நினோ டேர்ம்ஸ் ஃபார் மீன்ஸ் லிட்டில் பாய். ஓகேங்களா? லானினா மீன்ஸ் லிட்டில் கேர்ள். ஓகே, ஸோ ஃபேஸ் வந்துட்டு வார்மர் ஃபேஸ் இருந்துச்சு அப்படின்னா அது வந்துட்டு எல் நினோ, கூலர் ஃபேஸ் இருந்துச்சு அப்படின்னா லானினா. ஓகேங்களா? ரைட். பட் வார்மர் எந்த சைடு வார்மா இருக்கும், ரைட்டா? ஓகேங்களா? சோ நம்மளுக்கு அமெரிக்கா சைடு வந்துட்டு வார்மா இருக்கும். ரைட்? ரைட், தட்ஸ் இட் ஃபார் டுடே. தேங்க்யூ.